அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 2/2/2024 அதாவது தை மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சப்தமி திதி 4 மணி வரை, அதற்கு மேல் அஷ்டமி திதி. நாள்புறம் சுவாதி நட்சத்திரம். ராகுகாலம் காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் 3 4:30 வரை. சந்திராஷ்டிரமம் மீன ராசிக்கு. இன்று அணிய வேண்டிய நிறம் வெள்ளை. சாப்பிட வேண்டியது புளியோதரை. நல்ல நேரம் காலை 9:30 10:00 வரை, மாலை 4:30 5:30 வரை. இப்பொழுது 12 ராசிகளுக்குமான பலன்களை நோக்கி செல்வோம். மேசராசி. நினைத்ததை சாதிக்கும் பொன்னான நேரம் இது. மன தைரியம் அதிகரிக்கும். ஜேர்னலிசம், ஐடி, லா துறையில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது. நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கைகூடும். மன சந்தோஷமாக இருக்கும். இன்றைய பொழுது நல்ல பொழுதாகவே கழியும். அடுத்து ரிஷபராசி. இன்று மிகவும் நன்றாகவே செல்லும். பையனின் எதிர்காலத்திற்கு வழி பிறக்கும். பணவரவு வந்து சேரும். புதிய தொழில், வாகனம் வந்து சேரும். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரியாகிவிடும். பிடிக்காத நண்பர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நண்பர்னா நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவும் இருக்கிறாங்க. பிடிக்காத நண்பர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அடுத்து மிதுன ராசி. சிறு பிரயாணம் செய்ய வேண்டியது வரும். நிலம் சம்பந்தப்பட்ட, அதாவது வேலை சம்பந்தப்பட்ட இன்டர்வியூ சிறு பிரச்சனையில் முடியும். அதாவது நீங்கள் நல்லபடி ஆன்சர் பண்ணாதனால சின்ன டென்ஷன் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ஃபைனான்ஸ் வசதி அது ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். மனைவி மூலமாக பொருள் வரவு வரும். வீட்டிற்கு வர நேரமாகும். குழந்தைகள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அடுத்து கடகராசி. நிர்வாக திறமை உடைய நீங்கள் கம்பெனியில் நல்ல பெயர் பெறுவீர்கள். அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட், அதாவது உங்களோட டார்கெட்டை நல்லபடி முடிச்சிருவீங்க. அதே சமயம் வீட்டில் உங்களால் சமாளிக்க முடியாது. மனைவியினோட கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல தண்டிடுவீங்க. அப்போது மனசில் நினச்சிக்கிடுவீங்க, கம்பெனியில் அவ்வளோ எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, வீட்டில் நம்மளை ஒருத்தியை சமாளிக்க முடியலைங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வெளியே சொல்ல மாட்டீங்க, வந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கும். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி நன்றாக இருக்கும். அதனால் மார்க்கு நல்லபடியாக வந்திருக்கும். ஆமாம். அடுத்தால என்னென்னு கேட்டிங்கன்னா, மார்ச், அதாவது மார்க் நல்லா வருது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி மாதம் இல்லவா, மார்ச் மாதம் வரைக்கும், அதாவது எக்ஸாம் வர டைம் மார்ச் மாதம் வரைக்கும் இது கண்டினியூ ஆகும். அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுவீங்க. அஷ்டம சனி நடக்கிறது. அதனால் கொஞ்சம் நிதானமாகவே அடியெடுத்து வைங்கள். ஓவர் ஸ்டெப்பு வைக்க வேண்டாம். அடுத்து சிம்மராசி. எவ்வளவு பணம் வந்தாலும் நிற்பதில்லை. நண்பர்கள் கொடுத்த வாக்கை மறந்து விடுவார்கள். அதை சேரண்டா இதை சேரண்டா அப்படி பண்ணலாம்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க, மறந்துடுவாங்க. சுற்றத்தினரிடையே வாக்குவாதம். உங்கள் ரிலேஷன் மச்சனை மாமன் ஆறு இருந்தால் அவங்ககிட்ட சும்மா ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பல்வலி பிரச்சனையை கொடுக்கும். அண்ணன் அல்லது அக்கா இருந்தால் உங்கள் மீது அதிருப்தி தெரிவிப்பார்கள். நீ என்னடா அக்காவை கண்டுக்கவே மாட்டேங்க, அண்ணனை கண்டுக்கவே மாட்டேங்க. அது உங்கள் மேலே ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது அதிருப்தி. என்னத்தை செஞ்சாலும் அதிருப்தி தான் தெரிவிப்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தி தெரிவிப்பாங்க. அது. அடுத்து கன்னியாராசி. உத்தியோகத்தில் பிரச்சனை எதுவும் இல்லை, நன்றாகவே பெறுகிறது. ஆனால் வெளிநாட்டு முயற்சி வெற்றி பெறும். இப்போ அந்த ஐடி துறையில் இருக்கலாம், எந்த துறையில் இருக்கலாம், வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அல்லது டூர் போகிறதா இருக்கா, எதாக இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போகணுங்கக்கூடிய முயற்சி உங்களோட சக்ஸஸ் ஆகுது. குழந்தைய பாக்கியம் உண்டாகும். அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கன்சீவ் ஆகிறது, குழந்தை டெலிவரி ஆகிறது, இது நல்லபடி நடந்துக்கிட்டு இருக்கும். மாணவர்களுக்கு கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தான், நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தால மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டகாரமான நாள். நல்லா உங்கள் டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி சில சிறு விபத்துகளுக்கு வாய்ப்பு இருப்பதால் வாகனத்தில் மெதுவாக செல்லவும். ரொம்ப ஸ்பீடு வேண்டாம். சின்ன ஆக்சிடென்ட், சின்னது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து துளாராசி.
நிலம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அதுக்கு பணத்தை ரெடி பண்ணிடுதீங்க. ஆமாம். அதே மாதிரி வெளியூரில் இருந்தவங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அதாவது கடன் கேட்டிருந்தால் உதவிறாங்க. தாய் தந்தை அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. சிறு தூரத்தில் இருந்தால் அவர்களை பார்க்க செல்வீர்கள், அவங்கள பார்க்கறதுக்கு வந்துக்கிட்டாங்க. அதாவது வந்து டேபிள் கிளாத்து, பூச்செடி, அந்த கர்டன்ஸ், இந்த மாதிரிப்பட்ட இதுகளை வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். சகோதரர்களை உங்கள் சொல் பேச்சை கேட்குறாங்க, உங்கள் கூட பிறந்தவங்க வந்து உங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. விருச்சிக ராசி, நண்பர்களுக்கு இடமாற்ற, உங்களுக்கு வேண்டப்பட்ட நண்பருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுது. அப்போ கொஞ்சம் மனசு டென்ஷன் தான். அவர் வேணுங்கும் போதெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம். தொண்டை வலி, தோள்பட்டை வலி, சின்ன பிரச்சனை கொடுக்கும். சின்ன பிரச்சனை, பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். ஆமாம். அந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையில் சலிப்பு, என்னடா செக்கு மாட மாதிரி அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது, ஒரு சேஞ்சஸே இல்லைங்கிற மாதிரி ஒரு சலிப்பு வந்துக்கிட்டு இருக்கும். கொடுத்த வேலையை கூட சரியாக டார்கெட்டை ஃபினிஷ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இன்வால்மெண்ட்டோடு செய்ய மாட்டேங்கிறீங்க. அதனால் வேலையில் வந்து பெண்டிங் வச்சுக்கிடுவீங்க. ஆமாம். அடுத்து தனுசு ராசி, பணவரவு திருப்தி அளிக்கும், வேடங்கக்கூடிய பணம் வருது. மற்றவர்களுடன் இனிமையாக பேசும் நீங்கள் வாழ்க்கை துணையிடம் மட்டும் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கமாண்டிங் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க. மற்றவங்கள்ட்டலாம் நல்லா பேசுகிறீங்க, நல்ல பேர் எடுக்கிறீங்க. அந்த வீட்டில் மட்டும் கொஞ்சம் கடு சிடுன்னு இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். பெற்றோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து கூட வேலை செய்கிற கொலீக்ஸ்கிட்டேருந்து கூட தான் ரொம்ப அப்ரிசியேஷன் கிடைக்கிது. அப்போ வீட்டை தவிர எல்லா இடத்துலையும் நல்ல பேர் கிடைக்கிது. ஆமாம். மகர ராசி, குடும்பத்தை பிரிந்திருக்க நேரிடும். ஒன்று அவங்க வெளியூர் போகலாம், அல்லது நீங்கள் போகலாம், அல்லது வேறு ஃபங்க்ஷனுக்கு போகலாம். சற்று நேரம் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆமாம். அடுத்தால அதன் மூலம் நல்லது தான் நடக்கும். நல்லதுக்கு தான் பிரிஞ்சு போகிறாங்க. அதாவது வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. அதன் மூலம் நல்லதே நடந்துக்கிட்டு இருக்குது. மனைவி அல்லது கணவனுக்கு நல்ல நாளாக அமையுது. அவங்களுக்கு புதிய பாடத்தை கற்றுக்கொள்வதில் மாணவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் உண்டாகுது. ஆமாம். பத்திரிகையாளர்களுக்கு, அதாவது வந்து மீடியா பர்சன்ஸுக்கு நல்ல சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் கிடைக்குது. அப்போ வந்து பரபரப்பாக ஈடுபடுறீங்க. ஆமாம். இதை விட ஸ்பீடாக செய்து, அதாவது நல்லா செய்கிறீங்க, பாராட்டுறாங்க. உங்கள் அப்பா பாராட்டுறதோட மட்டும் இல்லை, நான் சின்ன வயசில் இதை விட நல்லா பண்ணிட்டேன்டா, நீ கொஞ்சம் லேட்டுங்கிற மாதிரி அவரோட சுயபுராணத்தையும் பாடாது. கேட்க வேண்டிய சூழ்நிலை கேட்டுக்கோங்க, மற்றபடி நன்றாகவே கழிகிறது. அடுத்து கும்பராசி, குழந்தைகளின் படிப்பு செலவு அதிகமாக வரும். புதுசாக புக்ஸ் வாங்குறது, புதுசாக டியூஷன் கட்டுறது, இந்த மாதிரிப்பட்டது வந்துக்கிட்டு இருக்குது. புதிய வேலை அல்லது புதிய ப்ராஜெக்ட்டு கிடைக்குது. ஆமாம். அதன் மீது அதிக நம்பிக்கை கொள்வீர்கள். ஓகே. வாக்கிங் வந்து விட்டுறாதங்க, விடாமல் செஞ்சுக்கிட்டு வாருங்க. அதே மாதிரி கீரை கூட அதிகம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கும்பராசிக்கு ஜென்மசனி நடக்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு அதனோட பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. பர்டிகுலராக புதிய ப்ராஜெக்ட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, அல்லது புதிய தொழில் கான்டாக்ட்ஸ் கிடைச்சி அதன் மூலம் உங்களுக்கு வந்து எதிர்காலத்துக்கு வளமான பொருள் வரவுக்கு வழி கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து சனி பகவானை சரண்டர்னா புதுசாக இன்னும் நல்லது தான் செய்வாரே தவிர உங்களுக்கு வந்து அதனால் நினச்சி பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. மீன ராசி, ஏழரை சனியின் ஆதிக்கம் குடும்பத்தில் வந்து குழப்பம் உண்டுகிட்டு இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாம். ஏன்னா அவங்களுக்கு தூக்க குறைவு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. கண்டதையும் நினச்சி மனசை அளவிட வேண்டாம். கணவன் மனைவிட சின்ன வாக்குவாதம், சின்ன ஆர்கியூமெண்ட் எப்படி சரியாயிடும். இது இப்போதைய பலன். அடுத்து ஜோதிட பாடத்திற்குள் செல்வோம். இப்பொழுது புதன் கிரகத்தை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம். ஆக்சுவலாக ஜோதிடத்துக்கு உண்டான கிரகமே புதன் தான். நான் முதலே புதன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கணும். புத பகவான் மன்னித்து அருள்வாராக. புதன்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளானட். இப்போது அந்த புதன் வந்து இப்போ சூரியன், குரு இவங்கெல்லாம் ஆண் கிரகம், சுக்கிரன் இதில் பெண் கிரகம்னு சொல்லுவாங்க. புதன் வந்து அலிகிரகம்னு சொல்லுவார். அதாவது ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு கிரகம். இது எப்படி அலிகிரகம்ங்கிறத வந்து பின்னால் பார்ப்போம். இந்த புதன் தான் மிகப்பெரிய கல்வியாளர்கள், பெரிய ஆடிட்டர்கள், பெரிய லாயர்கள் இவங்களெல்லாம் உருவாக்குறது வந்து புதன் தான்.
புதன் வந்து 2 வகையாக செய்யும். இப்போ வந்து புதன் வந்து பலம் கம்மியாக இருந்து புதன் அம்சத்தில் பிறந்திருந்தோம்னு வைங்களேன், அதாவது காதலுக்கு இந்த காதலன்கிட்ட இருந்து காதலிக்கு லவ் லெட்டர் கொடுக்குறது அல்லது காதலிகிட்ட இருந்து காதலனுக்கு வந்து செய்தி சொல்ல இந்த மாதிரி தூது பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. புதன் வந்து பலவானாகி ஆதரவு கொடுத்தால் அருள் புரிந்தால் பெரிய வெளிநாட்டு தூதர், இப்போ ஜெய்சங்கர்னு இருக்கிறாரு வெளிநாட்டு தூதர், அந்த லெவலுக்கு போயிடுவாங்க. ஆமாம். அதே மாதிரி வந்து புதன் அருள் கம்மியாக இருக்கிறவங்க வந்து சின்ன மாட்டுத்தரகு, அந்த தரகு இந்த தரகு சின்ன சின்ன மீடியேட்டராக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. பெரிய லெவலில் உள்ளவங்க ஆயுத பேரத்தில் கமிஷன் வாங்குறது அந்த மாதிரி பெரிய லெவலில் போகிறாங்க. இன்னொன்று வந்து புதன்கக்கூடிய கிரகம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரோட ப்ரொனன்சியேஷன், ஹேண்ட் ரைட்டிங் இதை மெயின்டைன் பண்ணக்கூடியது கூட புதன். அதே மாதிரி சிறு சிறு நரம்புகள், தோல் அதாவது ஸ்கின்னு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த புத பகவான் தான். மேத்தமெட்டிக்ஸ்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜி, பர்டிகுலரில் அஸ்ட்ராலஜியில் ஒரு பவர், ஒரு தெளிவு வரதாக இருந்தால் புதனோட சப்போர்ட் கண்டிப்பாக இருந்தே தீரணும். இப்போது புதனுங்கிறவர் வந்து எப்படி அலிகிரகமானார், எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு புராண கதையோடு நான் சொல்கிறேன். அதற்கு முன்னால் புதன் இப்போ வந்து மார்க்கெட்டிங், டெலிகம்யூனிகேஷன், அட்வர்டைஸ்மெண்ட், சாஃப்ட்வேர், ஜேர்னலிசம், லா, ப்ராவிஷன், அடுத்தால வந்து இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் இந்த மாதிரி எந்த தொழில்களாக இருந்தால் கூட காரணமாக தான். பர்டிகுலராக ஸ்பெக்குலேஷன், அதாவது வந்து ஷேர்ஸில் இன்வெஸ்ட், யூக வணிகம்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கிறது. சீட்டில் ஆடுறது, சீட்டில் ஆடுறது புதன் வந்து கெட்டி பண்ணால் சீட்டில் ஆட்டுக்கே அடிமையாகிடுவாங்க. எப்பவும் காசை வச்சு சீட்டில் ஆடுறது, லாட்ரி டிக்கெட் வாங்குறது அந்த மாதிரி பட்டவங்களாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்பேற்பட்ட புதனை முதலே பார்த்துருக்கணும், லேட்டானால் கூட பரவாயில்ல. எப்படி அது அலிகிரகம்னு சொல்கிறோங்கிறத நாளைக்கு ஒரு சிறு புராண கதை மூலம் விளக்குகிறேன். இதுவரை பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் செய்யவும், நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். நாளை மீண்டும் சந்திக்கிறேன்.